Hi viewers, welcome to Karkum Padalam. நான் உங்கள் Rathnakumar. இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்பிளி எப்படி அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு கூகுள் மீட் அட்டெண்டன்ஸ் டவுன்லோட் பண்ணணும். அது எந்த மீட் அட்டெண்டன்ஸ் டவுன்லோட் பண்ணணும்னா, எக்ஸ்டென்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கேன். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே ஆப் இருக்கும். ஆப்பை போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப் ஸ்டோர் வரும். அந்த வெப் ஸ்டோரில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோவில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சர்ச் ஃபார் சர்ச் தி ஸ்டோர்னு இருக்குல்ல, அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கூகுள் மீட் அட்டெண்டன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே உங்களுக்கு இந்த கூகுள் மீட் அட்டெண்டன்ஸ் வரும். ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால நிறைய எடிட் வருது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதேமாரி ஆட் டு க்ரோம்னு உங்களுக்கு அந்த பக்கத்தில் வரும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த அட்டெண்டன்ஸ் ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு அது எங்கே போய் நீங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஷனில் போய் பார்க்கணும். எக்ஸ்டென்ஷன் எங்கே பார்த்தீங்கன்னா, டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஐக்கானோட இருக்கும். இதுதான் எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் சிஸ்டமில், அதெல்லாம் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். நான் கூகுள் மீட் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். அதனால் இது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ நான் கூகுள் மீட்டை ரெகுலராகவே இந்த மீட்டிங் கனெக்ட் பண்ண போகிறேன். அதனால் கூகுள் மீட் நான் எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு ட்ராப் டவுன் போய் பார்த்து நான் பண்ண தெரியல, எனக்கு மேலே எப்படி எக்ஸ்டென்ஷன் இருக்கோ அது மாதிரி எனக்கு பின் பண்ணியிருக்கா ரொம்ப நல்லா நினச்சிங்கன்னா, ஜஸ்ட்டு பக்கத்தில் இந்த பின் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி போகும்போது எக்ஸ்டென்ஷன் பக்கத்தில் ஒன்றும் இருக்காது. இப்போ எக்ஸ்டென்ஷன் முதல்ல இந்த கூகுள் மீட் அட்டெண்டன்ஸு பக்கத்தில் பின் ஆகிருக்கும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சப்போஸ் நீங்கள் ஷெட்யூல் பண்ணியிருந்தீங்கன்னா, எப்படி நம்ம மீட்டிங்குள்ளே போகிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, நீங்கள் கூகுள் மீட்டுக்குள்ளே போகும்பொழுது கூகுள் மீட் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் எடுத்துவீங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லிங்க் எடுத்து நேவிகேட் பண்ணி போவீங்க. இப்படி போன உடனே நீங்கள் இன்ஸ்டன்ட் மீட்டிங்னா இங்கே இன்ஸ்டன்ட் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஷெட்யூல்னா ஆல்ரெடி இங்கே ஷெட்யூல் பண்ண மீட்டிங் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிருக்கும். எதுவுமே இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்னா, சிம்பிளாக நம்ம இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளாக நம்ம மீட்டிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் கிட்ட போங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் கிட்ட போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்டார்ட் எ மீட்னு இருக்கும். ஸ்டார்ட் எ மீட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் எ மீட்டை கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கூகுள் மீட்டோடைய விண்டோ தான் ஓப்பன் ஆகிருக்கும் கூகுள் க்ரோமில். கூகுள் மீட்டோடைய விண்டோ ஓப்பன் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணுங்க, நியூ மீட்டிங், இன்ஸ்டன்ட் மீட்டிங், அது நீங்கள் ஷெட்யூல் பண்ணிங்கன்னா ஷெட்யூல் பண்ண மீட்டிங் கிளிக் பண்ணுங்கள். நான் ஒரு இன்ஸ்டன்ட் மீட்டிங்கில் போகிறேன். இன்ஸ்டன்ட் மீட்டிங்குள்ளே போடுறேன்னே எனக்கு ஒரு விண்டோ அப்பியர் ஆகும். அது மீட்டிங் விண்டோ. அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு சின்ன விண்டோ இங்கே அப்பியர் ஆகிருக்கும். இந்த விண்டோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் மீட் அட்டெண்டன்ஸ் எடுக்க போகிற விண்டோ, ஓகேங்களா? இப்போது இந்த விண்டோவில் தான் நம்ம இந்த விண்டோ நம்ம கூகுள் மீட் அட்டெண்டன்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணியிருக்கோன்றத தெளிவாக காட்ட ஆரம்பிச்சிச்சு. இதில் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. இந்த செட்டிங்ஸை பற்றி ஃபுல்லாக எலாபரேட் பண்ணணும்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் எலாபரேட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் சிம்பிளாக எப்படி அட்டெண்டன்ஸ் மட்டும் எடுக்கிறது மட்டும் பார்ப்போம். இப்போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி கூகுள் மீட்டிங் அட்டெண்டன்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா, அப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே கீழே ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸில் போய் கிளிக் பண்ணுங்கள். அதாவது மீட்டிங்கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா? மீட்டிங்கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்திருக்கும். இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இப்படி அன்செக் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இருந்துச்சு, அதனால் கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸ் எப்பயுமே ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ஜாயின் மீட்டிங் சொல்லும்பொழுது உங்களுக்கு எப்படி அப்பியர் ஆகிருக்குன்னா, ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு இது அப்பியர் ஆகிடல. இப்போ இதில் அப்பியர் ஆகும்போது அந்த மாதிரி நீங்கள் செட்டிங் கொடுக்கலன்னா, இந்த இடத்துல இந்த மானிட்டர் அட்டெண்டன்ஸ் பிக் பாஸ் இஸ் செலக்டட் இந்த செட்டிங் டேப்ல இஸ் நாட் செலக்ட்னு போட்டு இங்கே ஒயிட் கலரில் ஒரு ரிமைண்ட் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், ஓகேங்களா? நம்ம மீட்டிங் ஆரம்பிச்ச டைம்ல இருந்து எல்லாமே இங்கே இருக்கும். 12:44 ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ 12:44 மீட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு மீட்டிங் விண்டோ இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ லைட்டாக இருக்கும்.
நான் அது கிட்ட கர்சரை கொண்டு போகும்போது மட்டும் அது வந்து டார்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் வந்து நினைப்பீங்க இது எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா நீங்கள் நேராக என்ன பண்ணணும், கீழே பாட்டமில் இந்த மைக்கில் இருக்க இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக் மார்க் இருக்கும். இந்த டிக் மார்க்கை இப்போதைக்கு ஆஷ் கலரில் இருக்குது சுற்றி. ஸோ இதை நான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது வந்து டிசேபிள் ஆகிருக்கு. ஸோ டிசேபிள் ஆன உடனே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்களால் அந்த மீட்டிங்கோடைய இதை பார்க்க முடியாது, அந்த சின்ன ஒரு டாஸ்க் பார் இருக்கிறத பார்க்க முடியாது. திருப்பி நான் கிளிக் பண்ணுறேன், இங்கே டாஸ்க் பார் வருது, இங்கே கிளிக் பண்ணும்போது அன்கிளிக் பண்ணும்போது டாஸ்க் பார் போகும். சரி, ஓகே ஃபைன், இதெல்லாம் ஓகே தான். எப்படி நான் வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கணும்னா, இப்போ நீங்கள் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த கிளாஸில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்றது போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து இந்த கிளாஸில் யார் இருந்தாங்களோ அவங்களுடைய நேம் வந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அவங்களோட நேம் எனக்கு இப்போதைக்கு கிளிக் பண்ணேன். இந்த கிளாஸில் யார் இருக்காங்க எனக்கு வேணும்னா ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து கிளியர் தி கிளாஸ் ஃபீல்டு, இந்த கிளியர் கிளாஸ் ஃபீல்டு கிளியர் பண்ணணும்னா கிளியர் பண்ணிங்க. கிளியர் பண்ணோன்னே இங்கே ஒரு ஓகே இருக்கும். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் கிளாஸ் லிஸ்ட் கோஸ் அப்படின்னு வந்துருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க, ஏன்னா நான் இந்த வரைக்கும் இந்த மீட்டிங்கில் இது வரைக்கும் யாரையுமே நான் ஆட் பண்ணலை. ஸோ யாருமே ஆட் பண்ணாத போது எனக்கு எப்படி லிஸ்ட்டு காட்டும், ஏன்னா இது ஏற்கனவே இருந்தவங்களுடைய லிஸ்ட்டு வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு வாட்டியும் கிளாஸ் உள்ள போகும்போது நீங்கள் வந்து கிளியர் லிஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ அப்போ கிளியர் லிஸ்ட் கொடுத்துட்டா இப்போ இருக்கிற கிளாஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே இருக்கிற மெனு இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் டைமில் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ண உடனே இப்போ சப்போஸ் யாராவது மீட்டிங்கில் இருந்தாங்கன்னா அவங்களோட நேம் இதில் வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு மீட்டிங் லிங்கை நான் சென்ட் பண்ணுறேன், அதுலேருந்து நான் ஜாயின் பண்ணுறேன் இப்போது. ஓகே, இப்போது என்னோடய மீட்டிங்கில் நான் வந்து 3 பேர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு 2 பேர் ஆட் ஆகிருக்காங்க. ஸோ அப்புறம் 4 பேர் ஆட் ஆகிருக்கான்றது நான் இதுக்கு முன்னாடி கிளியர் லிஸ்ட் கொடுத்தேன். ஸோ இப்போ இந்த கிளியர் லிஸ்ட்டில் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யார் யாரெல்லாம் ஆட் ஆகிருக்காங்கன்னு உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ தனலட்சுமி ரத்னகுமார், ரத்னகுமார் ஆரம்பம், ரத்னகுமாரியே இருக்குங்களா, என்னோட இன்னொரு ஐடியிலேருந்து நான் வந்திருக்கேன். ஸோ ரத்னகுமார் யார் யாரெல்லாம் உள்ளே இருக்காங்களோ அதெல்லாம் இருக்காங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பியும் அந்த கிளியர் லிஸ்ட் கொடுக்குறேன். கிளியர் லிஸ்ட் கொடுத்த உடனே கேட்கும். ஸோ அது கான் ஆயிடுச்சு. ஸோ போன உடனே நான் திருப்பி என்ன பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணோம், ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். எனக்கு உங்கள் மீட்டிங்கில் யார் இருக்காங்களோ உடனே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த கிளியர் லிஸ்ட் மூலியமாக நீங்கள் எப்படின்னா, ஸோ ஓகே ஃபைன், இப்போ நான் வந்து மீட்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே எனக்கு வந்துடுச்சு. இப்போ எப்படி நான் அவுட்புட் ஃபைல் எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2 விதமான அவுட்புட் ஃபைல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா CSV ஃபைல் இருக்குது, இன்னொன்று வந்து HTML இருக்கும். ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த செக் பாக்ஸ் முன்னாடி செட்டிங்ஸில் போகும்போது ரெண்டுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மீட்டிங் முடிஞ்சோடனே டவுன்லோட் ஆகணுமா அப்படின்னு கேட்டிருக்கும். ஸோ நீங்கள் ஓகேன்னு கொடுத்துருந்தீங்கன்னா ரெண்டுமே டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்கள் அது மூலியமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து மேனுவலாக டவுன்லோட் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா, இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கீழே வந்து டவுன்லோட் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ எனக்கு கீழே டவுன்லோட் ஆகிடுச்சு. அதேமாரி மேலே போய்ட்டு திருப்பி HTML கிளிக் பண்ணுறேன். HTML எடுத்தோடனே கீழே வந்து HTML வந்து ஒரு கூகுள் க்ரோமோடைய HTML டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ நான் இதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் விண்டோவில் என்ன ஆகும்னா, இது எனக்கு அட்டெண்டன்ஸ் மாதிரி ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து தெளிவாக எனக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்றத தெளிவாக காட்டிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கூகுள் மீட்டோடைய அட்டெண்டன்ஸோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கூகுள் மீட் அட்டெண்டன்ஸ் வந்து பண்ணலாம். அந்த ப்ராப்பராக அந்த செட்டிங்ஸ் பிடிக்கணும், ப்ளஸ் அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் எனேபிளாக இருக்காங்க அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கூகுள் கிளாஸ் ரூம் சார். இப்போ அடுத்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் கிளாஸ் ரூமுக்குன்னு தனியாக நேம் லிஸ்ட் க்ரியேட் பண்ணி யார் யாரெல்லாம் வரலை, யார் யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கமெண்ட் பாக்ஸில் போய் கொடுங்க. தேங்க்யூ. இது மாதிரி இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.